எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது அதிசார கதியில லாபஸ்தானத்துக்கு வரப்போறாருங்க. சரிங்களா? 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இதனால் வரைக்கும் வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த தாக்கங்கள், அதன் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். பொதுவா 10ல குரு இருக்கிறது பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் இடையூறுகளை கொடுக்குங்க. சரிங்களா? அப்ப வேலை ரீதியா யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு இடையூறு, ஒரு தடைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்துட்டு இருந்துச்சோ, அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அதுலருந்து வெளிய வரதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பா ஒரு உத்தியோகம் மாற்றம் பண்றது, வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரு அங்கீகாரங்கள் தற்போது கிடைக்கிறது. இது போன்ற விஷயங்கள் வேலை, தொழில் அமைப்புகள்ல கிடைக்கும். குறிப்பா வருமானம் அதிகரிக்குங்க. ஏன்னா 11ஆம் இடமான அந்த பணபர ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்ற அமைப்புல இருக்க போறார். சரிங்களா? 46 நாட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது 11ஆம் இடம் வலுக்கும்போது வருமானமும் நிறைய வரும். 2வது 7ஆம் இடத்துல கூடிய சனியை குரு பகவான் பார்ப்பார். இதனால் வரைக்கும் கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது கன்னியில பிறந்தவங்களுக்கு, அது வருஷத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கங்கள், அதே மாதிரி சூரியன் சனியினுடைய ஆதிக்கங்கள் ராசியின் மீது ஏற்பட்டிருக்கும். 7ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கன்னியில பிறந்தவங்களுக்கு, அஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். அல்லது நண்பர்களால் பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். நிறைய எதிர்ப்புகளை வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? எதிரி தொல்லைகள் அல்லது எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தயக்கம், எத எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் எதையுமே கொஞ்சம் போராடி பெறுகின்ற ஒரு தன்மை கடந்த காலங்கள்ல இருந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அந்த தடைகள் விலகும். திருமண வாழ்க்கையில குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடியும். திருமணத்துக்கான முயற்சிகள் தற்போது நீங்க தாராளமா எடுக்கலாம். 2வது நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கணவன், மனைவி இடையே இருந்து வந்த அந்த ஒரு சண்டை, சலசலப்பு, 3வது நபர்கள் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த வழியால் உங்களுக்கு இருந்த அந்த தொல்லைகள் கண்டிப்பாக விலகும்.
ஏன்னா குரு 7ஆம் இடத்த பார்ப்பார். 7ஆம் இடத்துடைய சனியையும் குரு பகவான் பார்ப்பாருங்க. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது, இந்த அதிசார குரு பெயர்ச்சி உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த வழியில, கூட்டாளிகள் சார்ந்த வழியில அல்லது கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிய கொடுக்கும். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானம் வலுக்கிறதுனால சுய தொழில் செய்றவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்து அந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை மாறும். வியாபாரம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா. மேலும் இந்த காலகட்டங்கள்ல அந்த மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா உச்ச குரு 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா சொல்லப்படுதுங்க. சரிங்களா? நல்ல ஏற்றத்த கொடுப்பார். நல்ல வருமானத்த கொடுப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள மிகைப்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடத்தையும், 5ஆம் அதிபதியும் பார்க்கறனால, இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிய கொடுப்பார். அதே மாரி திருமணமான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சம் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கிறனால, தங்கத்தில முதலீடுகள் அதிகமாக செய்வீங்க, அல்லது நிலம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான முதலீடுகள் செய்வீங்க. கூட்டாளிகளால் நெறைய லாபங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த அக்கவுண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டீச்சிங் செக்டார்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, பேங்க் செக்டார், ஜுவல்லரி ஷாப், தங்க நகைகள், இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் சார்ந்த இடங்கள்ல பணிபுரியறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் நெறைய சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். ஓரளவுக்கு இருக்கிற நிலையை விட ஒரு படி உயர்வதற்கான சில விஷயங்கள் உங்களோட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறது. குறிப்பா கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள்ல வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உண்டு. முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா போய் முடிஞ்சு 2ஆம் திருமணத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டீஸையும் இந்த லாபஸ்தானத்துடைய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ இந்த அதிசார குரு பெயர்ச்சி மற்ற ராசிக்காரங்கள விட கன்னி, அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல லாபம், நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, எதுலயுமே ஒரு அளவோட இருந்துக்குங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கின்ற ஸ்தானம். அதே மாரி பேராசையை குறிக்கின்ற ஸ்தானமும் கூட. சரிங்களா? எதுலயுமே ஒரு அளவு, ஒரு கோடு போட்டு வச்சுக்கங்க. அந்த கோட்ட தாண்டி போகாதீங்க. சரிங்களா? அது பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.